தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வரை வாசிப்போம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இவ்விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்களும் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவரிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனமில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. நாம் சிந்தித்து பார்ப்போமா? தற்பொழுது ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் வேதாகமத்தை கொண்டு எத்தனை மோசடிகள் செய்கிறார்கள். இங்கு ஊழியக்காரர்களாக இருந்தவர்கள் அவர்களுடைய விசுவாசிகளுக்கு மாதிரிகளாக காணப்பட்டிருக்கிறார்கள். அப்படி உள்ள ஊழியக்காரர்களை நாம் பார்க்கிறோமா? அவர்களிடம்தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? சிந்தியுங்கள் கிறிஸ்தவர்களே. நாம் சிந்திக்க வேண்டியது கட்டாயம். வேதாகமம் மிகவும் விரிவாக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. நாம் யார் மேலேயும் பாரத்தை வைக்காமல் வேலை செய்து நாம் சாப்பிட வேண்டும். அப்படி வேலை செய்யவில்லை என்றால் நாம் சாப்பிடவும் கூடாதென்று. நாம் ஒருவர் மேல் பாரத்தை வைத்து அவர்கள் பாரத்தால் நாம் சாப்பிடுகிறோமா? அவர்கள் பாரத்தால் நாம் பலனடைகிறோமா? கிறிஸ்தவர்கள் ஒருவரும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர் நமக்கு மாதிரியாக இருக்கிறாரா? நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கிறோமா? நாம் வேலை செய்து சாப்பிடுகிறோமா? இவை அனைவற்றையும் நாம் சிந்திக்க வேண்டியது கட்டாயம். கிறிஸ்தவர்களாகிய நாம் சிந்தித்து செயல்படுவோமாக. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.